கோடான கோடி தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு டிவிகே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகி இது 7வது நாளுங்க. இந்த 7வது நாள்ல இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு, நிறை குறை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குறைகளை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாங்க. நிறைய இடத்துல ஃபேக் நியூஸ் பார்த்தீங்கன்னா பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா டிவிகே தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஃபேக் நியூஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேல இருக்கிற ஆர்வத்துல பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் நான் எப்பயுமே உங்ககிட்ட எப்பயுமே சேர்க்க மாட்டேன். கரெக்டான விஷயங்கள், நியாயமான விஷயங்கள் தான் நான் சேர்ப்பேன். அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், எது ஃபேக் எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பாருங்க. அவர் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடல்நிலை சரியில்லை, எப்படியாவது சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. உடனே கரெக்டா 24 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆக்டரு, அவர் காமெடி நடிகர், அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டரும் கூட. அவருடைய புகைப்படத்தை நான் சைட்ல போடுறேன், நீங்க பாத்துருங்க. ஏன்னா பேர் சொன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது இல்லையா. ஸோ அதனால அவர் புகைப்படத்தை நான் சைட்ல போடுறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியில வீடியோ போட்டிருப்பாரு. என்னுடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா தலையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அந்த ஆப்ரேஷனுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ண இருக்கேன், காசெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனால் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு மேலே, ஒரு 17 நாள் கிட்ட வச்சுங்களேன். அக்யூரேட்டாக தெரியல, ஆனால் ஒரு வாரத்துக்குள்ள. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வாரம், இந்த 2 வாரம், இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமான மூச்சு திணறல் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் அதோட சைடு எஃபெக்டாக பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் நிறைய பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் சுத்தமாக முடியாமல் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அந்த நடிகர், அந்த காமெடி நடிகர், எத்தனைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஆளெல்லாம் கிடையாது, ஒரு காமெடி நடிகர் தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, அந்த சூழ்நிலை தான் நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனியாலாம், இத்தனைக்கும் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது போல இருக்கு. அதனால் தனியாலாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற காசு செலவு பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா என் மனைவியை காப்பாற்றுறதுக்கு நான் முயற்சி பட்டேன். இப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண அது நல்லபடியாக போச்சு. இருந்தாலும் மேல் சிகிச்சைக்காக இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய காசும் அவருக்கு, ஆனால் காசு தேவைப்படுதுன்னு அவர் எந்த இடத்துமே சொல்ல கிடையாது. எனக்கு உதவி தேவை அப்படின்னு மட்டும் தான் அவர் சொல்லியிருப்பாரு. அதை கேட்ட 20 சிஎம் அவர்கிட்ட உதவி கேட்டிருப்பாரு. விஜய் சிஎம் அவர்கள் எனக்கு எப்படியாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தருணத்துல உதவி செய்யணும். அவங்க மனைவிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 ஏஜுக்கு மேல ஆகுதுங்க. ஸோ வயசும் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஏஜ்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உதவியும் பெருசா கிடைக்கல. விஜய் சாருக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நாங்க இதை சொல்றோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாருங்க. ஒரு காணொலி இட்டிருப்பாரு. அந்த காணொலி போட்ட 24 மணி நேரம் கரெக்டா பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளதான், நானே அதிகமா சொல்றேன், அக்யூரேட்டா சொல்லணும்னா 12 மணி நேரம் தாங்க. 12 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த நடிகர், ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு காமெடி நடிகர், அவருக்கு போயிட்டு தேவையான உதவிகளை பார்த்தீங்கன்னா டிவிகே அவர்கள் சார்பாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கல்வி அமைச்சராக இருக்காருங்க, அவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்மளால பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆளு, அப்படி யாருன்னா ஒரு உதவி கேட்டு நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். ஆனால் அவர் ஒரு காமெடி ஆக்டர் தான். பார்த்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறது கிடையாது. அவருடைய படங்களா இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனா இப்போ பெருசா படங்கள் அவர் பண்றது கிடையாது. அவருக்கு வருமான ரீதியா எந்த ஒரு பணமும் அவருக்கு கிடையாது. இந்த ஒரு சமயத்துல 12 மணி நேரத்துல விஜய் அவர்கள்கிட்ட உதவி கேட்டு 12 மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா அவருக்கு அமைச்சர் போயிட்டு பாத்தீங்கன்னா தேவையான உதவிகளை செய்யறாரு. இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டா வச்சுங்களா, நிறைய உதவியாளர்கள் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு போய் செஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டுங்களா? ஆனா சிஎம் அவர்கள்கிட்ட டைரக்டா அவருக்கு தோணி இருக்கு பாருங்களேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டம் அப்படின்னா வச்சுங்களேன், யாருன்னா பாத்தீங்கன்னா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பாத்தீங்கன்னா பணம் தேவைப்படுது, இந்த அளவுக்கு உடம்பு முடியாம இருக்காங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், யாருன்னா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு அந்த இடத்துல தோணி இருக்கு, நம்ம பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் சார் கிட்ட பாத்தீங்கன்னா கேட்போம், அவர் சிஎம் ஆயிருக்காரு, கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாரு அப்படின்ற நம்பிக்கை அவருக்குள்ள இருந்திருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆணித்தனமா, அழுத்தமா அவருடைய மனசுல பதிஞ்சிருக்காரு. அவர் மனசுல மட்டும் கிடையாது, நிறைய பேர் மனசுல அவர் பதிஞ்சிருக்காரு. அப்படி கேட்கணும்னு அவருக்கு தோன்றால் தான் டைரக்டா சிஎம் அவர்கள்கிட்டே கேட்டிருக்காருங்க. உடனே பாத்தீங்கன்னா 12 மணி நேரத்துல அவருக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர் அவர்கள் நேரா போயிட்டு காசு பாத்தீங்கன்னா கொடுத்து அனுப்புறது, வேற எதுவுமே பண்ணலங்க.
நேரா அந்த ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு அந்த அமைச்சர் அவர்கள் அவர் பக்கத்துல கையை போட்டு அந்த புகைப்படத்தை கூட நான் சைட்ல போறேன், நீங்க பாருங்க. கையை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவார் பக்கத்தில் இருக்கும்போது. நம்ம நினச்சது நடந்துருச்சு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம், நிறைய மக்களுக்கு பொதுவான பிரச்சனைகளை பெருசாக சிஎம் அவர்கள் தீர்த்து வைப்பாங்க. ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து வைக்கிறதுன்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும், புரியுதுங்களா? எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். ஒரு தனிப்பட்ட நபருக்கு பிரச்சனைன்னும் போது ஒரு சிஎம் தலையிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஆனா ஒரு தனிப்பட்ட நபருக்காக ஒரு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சார்பா போயிட்டு கல்வி அமைச்சர் வந்து தோல் மேல கையை போட்டு, உங்களுக்கு நான் இருக்கும், கவலைப்படாதீங்க, உங்க மருத்துவ செலவுல இருந்து எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், இதுக்கு மேல உங்க கவலை எங்க கவலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் சொல்லி அவங்க கூட நிக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அவர் சூப்பரான மனசுன்னே சொல்லலாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உதவி செஞ்சு பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தான் செய்வாங்க. இப்போ நான் உங்ககிட்ட எதனா உதவி கேட்கறேன்னா அதை மக்கள் செய்வாங்க, இல்லை வந்து நிறைய பேர் வந்து உதவி கேட்டால் அதை மக்கள் செய்வாங்க. டைரக்டா ஒரு சிஎம் கிட்ட உதவி கேட்டு 12 மணி நேரத்திலே ஒரு தனி நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சிருக்காரு. ஸோ இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு சூப்பரான விஷயமும் கூட. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒழிச்சிருக்காங்க. நம்ம கமெண்ட்லேயே வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் 2021 அப்படின்னு சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா விற்றுருக்காங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, ஒரு அரசு அதிகாரி மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு நம்மளுடைய காணொலியில். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராடணும். ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு உயர்ந்த அதிகாரி, ஒரு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், ஓகேங்களா? இப்படிப்பட்ட ஒரு உயர் பதவியில இருக்கிற அதிகாரி ஒரு தப்பு செய்யும் போது அவங்களுக்கு சட்டங்களும் சரி அவங்க மேல கடுமையாக ஆக்ஷன் எடுக்காது. நம்ம நிறைய இடத்த பார்த்திருப்போம். ஒரு காவல் அதிகாரி ஒரு தப்பு பண்ணா மக்கள் இறங்கி போராடணும். நீங்க நிறைய இடத்த பார்த்திருப்பீங்க, போராட்டம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியல் போராட்டம் பண்ணுவாங்க. இந்த போராட்டத்தையும் கடந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், புரியுதுங்களா? தீர்வு கிடைக்கணும் இல்லைன்னு சொல்ல, ஆனா மக்கள் இறங்கி போராட வேண்டியதா இருக்கும். ஒரு நீதி கிடைக்க மக்கள் இந்த அளவுக்கு போராடணும். ஆனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம், ஓகேங்களா, கரெக்டா 24 மணி நேரத்துல நம்ம சாராயம் விற்கவே கூடாது, மதுபானம் விற்க கூடாது. அந்த 24 மணி நேரம் மதுபானம் வித்திருக்காங்க, ஓகேங்களா? சரிங்க, அந்த போலீஸ் எல்லாம் விற்க கிடையாதுங்க. அந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் தான், அந்த டாஸ்மார்க் நடத்துறவங்க தான் அதை வித்திருக்காங்க. இந்த இடத்த அந்த டாஸ்மார்க் நடத்துறாங்க பாத்தீங்களா, அவங்க மேலதான் தப்பு. போலீஸ் அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா சரக்கு விற்கல. அவர் கமெண்ட்ல பதிவு பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசு அதிகாரி, ஏதோ ஒரு அரசு அதிகாரி கஞ்சா வித்திருந்தாங்க, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொல்றாரு. ஆனா டைரக்டா அந்த அரசு அதிகாரியே கஞ்சா வித்தாங்க, ஓகேங்களா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த போலீஸ் அதிகாரி ஒரு சாராயமோ ஒரு மதுபானங்களோ இல்ல கஞ்சாவோ விற்க கிடையாது. அவர் ஜஸ்ட் அவர் கடமையை சரியா செய்யல, அதுக்கு தான் அவருடைய பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. அதை நீங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ரைட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா போயிட்டு வருவாரு. அவங்க வீட்டுல இருந்து போகும்போதே போக்குவரத்து நெரிசல் ஆகுது மக்களுக்குன்னு சொல்லிட்டு இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அதையும் நம்ம பார்த்திருப்போம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகி சிஎம் விஜய் அவர்களால் அபிஷியலா சொன்ன நியூஸ் மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சில பொய் செய்திகள் பரவச்சு பாத்தீங்களா, அதை பத்தி நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். என்னுடைய காணொலியில நீங்க பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சுருக்கமா சொல்ல போனா, புரியும்படி சொல்ல போனா, இதுக்கு முன்னால ஜெயலலிதா அம்மா கட்சியில இருந்தவர், அவரு முக்கியமான ஒரு கட்சி இருந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா, அதாவது டிவிக்கு அரசியல் ஜெயிக்கிறதுக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. அப்போ அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் அரசியல் அனுபவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்கள், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல அவருக்கு அரசியல் அனுபவங்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருடங்கள்ல இந்தியாவிலேயே பதவி ஏற்றதும் இந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் யாருமே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களை பாராட்டி இருக்காருங்க, செங்கோட்டையன் அப்படின்றவரு. நிறைய பேருக்கு அரசியல் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் இதுக்கு முன்னால எந்த கட்சியில இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாராட்டி இருக்காரு சிஎம் விஜய் அவர்களை. ஸோ இப்படி விஜய் அவர்களுக்கு ஒரு பக்கம் நல்ல பாராட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா குவிஞ்சினே தான் இருக்கு. இன்னைக்கு ஜஸ்ட் 7வது நாள் தான். ஸோ ஒரு நாளும் ஒரு விஷயம் அவர் பண்ணிக்கிட்டே வராரு. எதனால
எதனா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இருக்கு. ஒரு நாளும் விடாம உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் வந்து சேர்த்துருவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்களை பத்தி குறை சொல்றதுக்கு பெருசா எதுவுமே கிடையாது. எந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய விஷயமாவே ஆகல. நல்லா ஸ்மூத்தா தான் இந்த நாள் போயிடுச்சுங்க. இன்னும் 5 வருஷம் இருக்கு. ஜஸ்ட் இது 7வது நாள் தான். 7வது நாளே நல்லா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டி இருக்காங்க. இந்த அளவுக்கு அவர் செஞ்சிருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட வந்து நான் சேர்க்கிறேன். இன்னும் 5 வருஷம் இருக்கு இல்லையா? ரைட்டு, இந்த காணொலி அவ்வளோதான். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காணொலியில் பார்க்கலாங்க. இத்துடன் உங்களிடம் விடை பெற்றுகிறேன். நன்றி, வணக்கம்.